இன்றைக்கு விபி குணசேகரன் இதே விருது பெற்றிருக்கிறவர் இங்கே வந்திருக்கிறார்கள். பழங்குடி மக்களுக்காக போராடுகிற போது அவர்கள் மீது போடப்பட்ட பொய் வழக்குகளை எதிர்த்து நான் வழக்காடிய போது நீதிமன்றத்திலே அந்த ஒடுக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு கேட்கப்படாத மக்களுக்காக நான் வழக்காடிய வழக்கில் தொடர்ந்து தமிழ்நாட்டிலே மட்டும் வீரப்பன் தேர்தல் வெட்டையிலே போடப்பட்ட வழக்கில் ஒன்றல்ல இரண்டல்ல அத்தனை வழக்குகளிலேயும் நான் வெற்றி பெற்றிருக்கிறேன் என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, இஸ்லாமிய பெருமக்கள் மீது குண்டுவெடிப்பு வழக்கிலே போடப்பட்ட போது அப்பாவிகள் பல பேர் கைது செய்யப்பட்டார்கள், கட்டி வைத்து அடித்து உடைக்கப்பட்டார்கள். அவர்களை 166 பேரில் இன்றைக்கு 18 பேர் தான் காராக்கிரகத்தில் நடைபெற்று கிடைக்கிறார்கள். அவர் விருது வாங்கி கொடுத்தேன். எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கே வழக்கறிஞராக அமர்ந்து கொண்டிருக்கிற உமர் கயாம், அவர் மீது 11 கொலை வழக்கு போடப்பட்டது. அவர் அப்போது சிறுவர். அப்போது நீதிபதி பானுமதி அவர்கள் கோவையிலே நீதிபதியாக இருந்தார்கள். அவருக்கு முன்னாலே இந்த சிறுவனை வைத்துக் கொண்டு 40 நாட்கள் வழக்காடி இவர் மீது போடப்பட்டிருக்கிற வழக்கு பொய் வழக்கு மட்டுமல்ல, இந்த வழக்கே வேண்டுமென்றே போடப்பட்டிருக்க பொய் வழக்கு என்று சொன்னார்கள். அதுதான் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வழக்கு. அத்தோடு சேர்ந்து இங்கே தலித் மக்களுக்காக இன்றைக்கு நான் மேலோடவு கிராமத்திலே தொடங்கி சென்னகிரமட்டியிலே தொடங்கி அப்படியே கோகுல்ராஜ் வழக்குக்கு வந்தேன். அப்போதுதான் இந்த ஒடுக்கப்பட்டிருக்கிற மக்களுடைய வழி வேதனை என்பதை நான் புரிந்து கொண்டேன். அம்பேத்கர் அத்தனை பட்டம் பெற்றிருக்கிறவர் ஒரு கிராமத்துக்கு போகிற போது ஒரு வண்டிக்காரன் அவரை சாதியை தெரிந்த பின்னால் எட்டி குதித்துகிறான். வண்டியிலிருந்து கீழே விழுந்து கால் உடைந்து போகிறது. ஒரு வண்டிக்காரனுக்கு கூட 18 பட்டங்கள் பெற்றிருக்கிற ஒரு மாபெரும் புரட்சியாளை பொறுத்துள்ள முடியும் என்று சொன்னால் இன்னமும் பணி அதிகம் இருக்கிறது பார்த்தேன். அவர் தாங்கி இருக்கிற வழியை காட்டிலும் எனக்கு ஒரு மிகப்பெரிய வழி கிடையாது.